சரி, அடுத்தது நம்ம இந்த பயோசால்ட் வந்து நம்ம ஒரிஜினல் கான்செப்டுக்குள்ள வந்து நம்ம அடுத்ததா போக போறோம். அந்த மெக்கானிசம் வந்து நம்ம இன்னும் எவிடென்டலா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா எல்லாருக்குமே புரிய ஆரம்பிக்கும். சரி, So, இது அது என்னன்னு சொல்லி டேப்லெட் மாதிரி தான் இருக்குதாங்க சார்? இருக்குமாங்க சார்? டேப்லெட் எஸ் மாதிரி மேடம், தான். புரியல. எஸ் மேடம். சரி, இப்ப இது பயோசால்ட் அப்படின்னு சொல்றதும் நம்ம டேப்லெட் மாடல்ல தான் இருக்குமான்னு கேக்குறேன் சார். இல்ல ஏதாவது சால்ட் டேப்லெட் மாதிரி இருக்குமா? டேப்லெட் ஃபார்ம்ல கிடைக்குது, பவுடர் ஃபார்மேட்ல கிடைக்குது, லிக்விட் ஃபார்மேட்ல கிடைக்குது. நமக்கு எப்படி வேணுமோ அப்படி வாங்கிக்கலாம். In தேங்க்யூ. which method you want, that method you will get it. சரி, ஆனா பொதுவா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு அந்த நீங்க இந்த ஸ்லைட்ல கொடுத்துருக்கல இந்த மாதிரி வந்து நமக்கு இந்த ஒரு பில்ஸ் ஃபார்மேட் மாதிரி தான் வந்து கிடைக்கும். பட் அது வேணும் நமக்கு பவுடர் ஃபார்மேட்லயே கிடைக்கும். பட் பவுடர் ஃபார்மேட்ல பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப காஸ்ட்லியா வந்து இருக்கும். லிக்விட்ஸும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா இருக்கும். கம்பேர் டு இந்த டிஸ்கஷன் சொல்லக்கூடிய டேப்லெட் ஃபார்ம்ல வரக்கூடியதோட கொஞ்சம் வந்து அடிஷனல் காஸ்டா வந்து இருக்கும். கைண்ட்லி கொடுத்துருக்கூடிய ஸ்லைடு வந்து யாராவது ரீட் பண்ண முடியுமா? டாக்டர் சூசனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்ல வந்து பேசிக்கா பயோசால்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கைண்ட்லி யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ண முடியுமா? Yes, anyone please? Yes, madam. Tissue salt are homeopathically prepared minerals which support the healing process in the body by regulating minerals levels in the cells. They are the 12 vital minerals that the body needs daily to support cell metabolism and ensure that the minerals which the body ingests are evenly distributed. They were developed, promoted, and successfully put into parasites as the Therapeutic system. therapeutic system by the German physician Dr. Schullers at the end of the 19th century. சரி, இதுல முக்கியமான விஷயம். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ சார், சார். அதனால ஏதாவது தவறா இருந்தா ஓகே, மன்னிச்சுக்கோங்க. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஓகே, தேங்க்யூ சார். Thank you. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏன் இது நம்ம சொல்லலாம், சப்போர்ட் செல் மெட்டபாலிசம். இப்ப தெரியுங்களா, செல் மெட்டபாலிசத்துக்கு வந்து இங்க பயன்படுது அப்படிங்கிறதுனால இது என்ன சொல்றோம், செல் சால்ட் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஏன் செல் சால்ட்னு சொல்றேன்னு புரியுது எல்லாருக்கும்? அந்த செல்லையே Yes. இறந்து போன செல்லையே புதுப்பிக்கிறதுனாலங்க சார் ஆமா, மெட்டபாலிசம். ஆக்சுவலா இப்போ நம்ம உயிர் போகிற நிலையில ஒருத்தவங்க இருக்காங்க. அப்பா அவங்களுக்கு நம்ம டேப்லெட் கொடுக்கறது கிடையாது, உணவு கொடுக்கறது கிடையாது, நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் கொடுக்கறது கிடையாது, ஜூஸ் கொடுக்கறது கிடையாது, கொடுக்கறது கிடையாது. டைரக்டா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜியா வந்து அங்க வந்து ஒரு குளுக்கோஸ் எடுத்துறாங்க, ட்ரிப்ஸ் போடுறாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து மைன்யூட்டா எந்த விஷயம் வந்து அங்க தேவையோ அதுக்கு தேவையான அந்த ஸ்டார்டிங் சொல்ல பயோசால்ட், உயிர், அந்த உயிருக்கு தேவையான இயக்கங்கள், உயிருக்கு அடிப்படைகள் கூட ஆதாரம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? அதுக்கு அப்ப அந்த செல்லினுடைய தன்மைகளுக்கு வந்து என்ன செய்யறதுன்னா அந்த செல்லுக்கு தேவையான வளர்சிதை மாற்றங்களுக்கு, அந்த செல்லுக்கு தேவையான ஆற்றல்களை வந்து சரியான சமநிலையோட வந்து இந்த பயோசால்ட் மெத்தட்ல கொடுக்கும்போது மட்டும்தான் கரெக்டா போய் சேருது. அல்லது அந்த செல்லுக்கு தேவையான ஆற்றல்களை பயோசால்ட் மூலமா தான் நம்ம கொடுக்க முடியுது. அந்த வைட்டல் எனர்ஜிஸ் சொல்லக்கூடிய அந்த 12 வைட்டல் மினரல்ஸ் மூலமா தான் அந்த செல்லுக்கு வந்து பிரதானமாக கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறதா இதனுடைய கான்செப்ட். இப்ப செல் சால்ட் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் அப்படின்னா, நம்ம இதுவா இந்த மினரலா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சொல்லி பாத்தீங்கன்னா பாடி இன்ஜஸ்ட் ஆர் ஈவன்லி டிஸ்ட்ரிபியூட்டட். அப்போ நாம வந்து ஒரு உணவு எடுக்கிறோம், அது ஒரு மருத்துவம் பாக்குறோம் சார். இப்ப எல்லாரும் என்ன கேள்விப்படுறோம், சிகிச்சை பலனின்றி இறந்து விட்டார், மருத்துவ பலனின்றி இறந்து விட்டார் அப்படின்லாம் கேள்விப்படுறோம். அப்ப அந்த சிகிச்சை வந்து ஏன் வந்து அங்க பலன் அளிக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நம்ம. என்னன்னா அந்த செல்லுக்குள்ள வந்து அந்த ஆற்றலை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மை வந்து அங்க போகல, இன்டேக் ஆக முடியல. அப்ப கொடுக்கக்கூடிய அந்த ஒரு மருத்துவ முறையில் அந்த மருந்துகளை வந்து அங்க ஈவனா வந்து தேவையான இடங்களுக்கு வந்து சரியா வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகாம போறதுனாலதான் பர்டிகுலர் மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது
பலன் இன்றி போகிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? ஒரு பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு பிரிட்ஜஸோ இல்ல வந்து ஒரு பில்டிங்ஸோ கட்டுறாங்க, திடீர்னு இடிஞ்சு போகுதுன்னா என்ன அர்த்தம்? அப்ப அந்த பேஸ்மெண்ட்ல பிரச்சனை. அப்ப அதை கட்டும் போதே வந்து அவங்க எதர் ஜல்லியோ கல்லோ அல்லது மணலோ சரியான ரேஷியோல சரியா வந்து அவங்க அதை வந்து கலந்து வந்து சரியா வந்து ஒரு இன்புட் வந்து சரியா கொடுக்கல அப்படின்னா டோட்டலா அந்த பில்டிங் கொலாப்ஸ் ஆக தான் செய்யும். அது போல நம்ம பாடிக்கு வந்து மிக முக்கியமான தேவைகளா இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு தேவையான எனர்ஜிகள் ஆற்றல்களை வந்து நமக்கு அந்த பாடிக்கு தேவையான விஷயங்களை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அதை வந்து ஈவனா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் இந்த பயோசால்ட் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. கிளியர்? சோ பயோசால்ட் வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கிறது புரியுது எல்லாருக்கும்? இப்போ கேன்சர் எடுக்கிறோம். கேன்சர் அப்படின்னு சொன்னாலே என்ன சொல்றாங்க? கேன்சர் செல்லுன்னு தான் சொல்றாங்க இல்லையா? மற்ற பிரச்சனை சொல்ற மாதிரி நம்ம அதை சொல்றோமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா கேன்சர் வந்து மிகப்பெரிய ஒரு கொடிய நோயாக நம்ம பாக்குறோம் இல்லையா? அப்ப அங்க செல்லுன்னு ஏன் பயன்படுத்துறோம்? ஒரு செல் டேமேஜ் ஆச்சுன்னா அடுத்தடுத்த செல்களுக்கு எல்லாம் வந்து டேமேஜ் ஆகும், பாதிக்கப்படும் சொல்றாங்களா? அப்ப அந்த வெரி பேஸ்மெண்ட்டே வந்து அங்க ஃபெயிலியர் ஆகுது அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப அந்த செல்லுகளுக்கு தேவையான விஷயங்களை அந்த ஊட்டச்சத்துக்களை கொடுக்கறதுனாலதான் இதுக்கு பெயர் அந்த உயிருக்கு தேவையான ஆதாரத்தை தாங்கக்கூடிய விஷயங்களுக்கு ஆற்றலை கொடுக்கறதுனாலயும் அது வந்து சரியான தன்மையில வந்து பாதுகாக்கிறதுக்கும் மிக முக்கியமான நீடா இருக்கக்கூடியதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்றோம்? பயோ சால்ட். கிளியர்? அப்ப ஏன் பயோ சால்ட் சொல்றோம்? ஏன் செல் சால்ட் சொல்றோம்? கிளியரா புரியுதுங்களா? அதே மாதிரி சீசனல் சால்ட் நீங்க கொடுத்திருப்பேன், இங்க பாத்தீங்கன்னா தெரியும். சீசனல் சால்ட் அவருடைய நேம் அவருடைய ஃபவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவருடைய பெயரை வந்து நம்ம பிரதானப்படுத்தி சீசனல் சால்ட் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃப்ளவர் ரெமடியில சொல்றாங்க இல்லையா, பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ். எட்வர்ட் பேட்ச் அவர்களுடைய நேம் வந்து நம்ம பிரதானப்படுத்துறதுக்காக பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் சொல்றோம். அது போல இந்த சால்ட்டுக்கு வந்து சீசனல் சால்ட் அப்படின்னு சொல்லலாம், பயோ சால்ட்னு சொல்லலாம், செல் சால்ட்னு சொல்லலாம், டிஷ்யூ சால்ட்னு சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கறத அடுத்த சைட்ல பார்க்கலாம். சரி, இப்போ வந்து பயோ சால்ட் வந்து ஏன் முக்கியம் அப்படிங்கறது எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? சார் சின்ன டவுட்டுங்க இல்ல சார். புரியுதுங்க. யாருக்காவது புரியும்? எஸ் கேளுங்க மேடம். சார் அப்போ நம்ம எக்ஸ்டர்னலா செல்லுக்கு வந்து நீங்க குடுக்குறீங்கன்னா அப்ப அதுக்கு கண்டிப்பா சைடு எஃபெக்ட்ஸும் இருக்கும் இல்லைங்க சார்? எக்ஸ்டர்னல் நான் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்லையே மேடம். இல்லைங்க சார், இப்ப நம்ம பயோசால்ட்ஸ்ல நம்ம செல்ல வந்து சரி பண்றதுக்கு தானே இப்ப நம்ம இது சாப்பிடுறோம்னு சொல்றோம் இல்லைங்க சார்? சரி. அப்படின்னா இதுக்கு வந்து ஆம், இப்ப நம்ம அந்த ஹோமியோபதிக்கே வந்து ஒண்ணு சொல்றாங்க இல்லைங்க சார், இந்த ஹெவி மெட்டல்ஸ் ம். இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி இதுக்கும் ம். ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குங்களாங்க சார்? எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. அதுதான் வந்து பயோசால்ட் வந்து மத்த எல்லா மருத்துவ முறைகளோடயும் வந்து கம்பேர் பண்ணும்போது தனித்துவமா இருக்குது அப்படிங்கிறது. அது என்ன அப்படிங்கறதெல்லாம் அடுத்தடுத்து நான் சொல்றேன். சரிங்களா? இப்ப சொன்னது ஓகே சார். வரையில ஏதாவது கேள்வி சந்தேகம் இருக்கா? இல்லைங்க சார். ஓகே சார். சரி, தேங்க்ஸ். பயோசால்ட் வந்து ஏன் முக்கியம்? செல் சால்ட்டோ சூசிலோ சால்ட்டோ இதெல்லாம் சொல்றோம். ஏன் முக்கியம் அப்படிங்கறதுக்கான தேவைகள் புரிஞ்சுதா? இப்போ அந்த மினரல்ஸ் எல்லாம் நமக்கு ஃபுட்ல கிடைக்குது சார். ஆனா ஃபுட்ல எப்படி கிடைக்குது? அதை சாப்பிட்டு நமக்கு ப்ராசஸ் ஆனதுக்கு அப்புறமா தான் அங்க சக்தியே வந்து போகும். ஆனா அது முழு சக்தியாவே அங்க போயிருக்குமானா தெரியாது. இப்ப வந்து எனக்கு வந்து சிறுகுடல் வந்து பிரச்சனை. நான் சரியா சாப்பிட்டுட்டேன். ஆனா நான் சாப்பிட்ட உணவுகளுடைய சத்துக்கள் வந்து சரியா வந்து உறிஞ்சப்பட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் போயிருக்குமான்னா தெரியாது. இல்லையா? இப்ப வந்து எப்படின்னா நம்ம ஒரு 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 ஆபீஸ் எங்கேயோ ஒண்ணு போறோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ்ல நம்ம விட்டுட்டாங்க. கேம்பஸ் உள்ள போயிட்டோம். ஆனா உள்ளுக்குள்ள மெயின் என்ட்ரன்ஸ்ல வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண முடியுமானா முடியாது. இல்லையா? சோ அந்த மாதிரி வந்து நம்ம பொதுவாக இந்த பயோசால்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாமே அதோட தன்மைகள் வந்து வேறவா இருக்கும். பயோசால்ட்டோட தன்மைகள் வந்து வேறவா இருக்கும். அது வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ல வந்து நான் ஷோ பண்ணி உங்களுக்கு புரிய வைக்கும் போது ரொம்ப எளிமையாக புரியும். சரி. இப்ப கடைசியா என்ன கான்செப்ட் சொன்னோம்? எஸ். சரி, இப்ப டிஷ்யூ சால்ட் நம்ம ஏன் சொல்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஜஸ்ட் a minute.
இந்த ஸ்லைடு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனர்ஜி டு மேட்டர். அப்ப இந்த ஸ்லைடு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும், முதல்ல ஆட்டம்ல இருந்து மாலிகுல், மாலிகுல் இருந்து கெமிக்கல்ஸ், கெமிக்கல்ஸ் இருந்து செல் அப்படிங்கிறதும், செல்லுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா திசுக்கள். அப்போ பல்வேறு திசுக்கள் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிஷ்யூ அப்படின்னு சொல்றோம். அந்த திசுக்கள் வந்து நமக்கு வேற என்ன அடுத்ததா ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்கன்ஸ். இப்போ இங்க வந்து எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஹார்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். இப்போ அந்த ஹார்ட் அந்த ஒரு அந்த உறுப்பு அல்லது ஆர்கன்ஸ் அப்படிங்கிறது அடுத்த நிலையில் நம்ம போகணும் அப்படின்னா ஆர்கன்ஸ் ரிலேட்டாக இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சிஸ்டம். இப்ப நரம்பு மண்டலம் சொல்றோம், தசை மண்டலம் சொல்றோம், அந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டட்ல வரக்கூடிய நமக்கு வஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிஸ்டம் அது மாதிரி பல்வேறு சிஸ்டம்ஸ் எல்லாம் சேர்ந்தது அப்படின்னு சொல்லதான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஹியூமன் பாடி அல்லது பேசிக் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ இதுல வந்து நம்ம டைரக்டா எங்க சார் கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து பொருந்தி போகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த செல்களை பராமரிப்பதில் செல்களுக்கு தேவையான ஆற்றல்களை கொடுக்கக்கூடிய தன்மைகளை தான் நம்முடைய பயோசால்ட் அப்படிங்கிறது பயன்படுது. அது அப்ப இந்த செல்லுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திசுக்கள். எப்படின்னா நம்ம இந்த செல்லுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாலும் செல் சால்ட் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். அல்லது இந்த செல்லோட செல் ஒன்னோட இன்ஜினுக்கு நம்ம என்னன்னு சொல்றோம் திசுக்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஏன் சார் இது திசு சால்ட்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து பல்வேறு விதமான செல்கள் இருக்கும். இப்போ நம்ம ஒரு லிவர்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லிவர்ல இருக்கக்கூடிய செல்களுடைய தன்மைகள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஹார்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹார்ட்ல இருக்கக்கூடிய செல்களுடைய தன்மைகள் வந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் அந்த ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியும் அந்தந்த கிரைட்டீரியாவை பொறுத்து அதனுடைய செல்களினுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வெவ்வேறு விதமாக இருக்கும். அப்ப ஹார்ட்ல இருக்கக்கூடிய அந்த திசுனுடைய தன்மை அந்த செல்லினுடைய தன்மை வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரம் லிவர்ல இருக்கக்கூடியது கிட்னில இருக்கக்கூடிய செல்களோட டிஃப்ரெண்டா இருக்கும். அது பொதுவாக செல்கள் அப்படிங்கிற தன்மைகளை வந்து நம்ம பிசிக்கலா சொல்லும் போது வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா அதனுடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்தோ அந்த ஆர்கன்ஸோ அல்லது திசுக்களினுடைய தன்மைகளை பொறுத்து ஆர்கன்ஸினுடைய தன்மைகள் மாறுபடும், அதனுடைய செயல்பாடுகள் மாறும், அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அப்படிங்கிறது மாறுபடும். அப்ப அந்த செல்கள் திசுக்கள் அப்படிங்கிறதா நமக்கு மிக மிக முக்கியமான தேவையா இருக்கு. இப்ப நம்ம இங்க பிக்சர்ல போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஹார்ட்னு சொல்றோம் சார். இப்ப ஹார்ட்ல நமக்கு என்ன இருக்கும், பல்வேறு செல்களினுடைய தொகுப்பாக்க திசுக்களினுடைய அமைப்புகள் இருக்கும். அப்ப அந்த ஹார்ட்ல இருக்கக்கூடிய திசுக்கள் என்ன இருக்கும், ஹார்ட்டுக்கு ரிலேட்டடா அந்த ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த செயல்பாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான செல்களினுடைய தன்மைகள் இருக்கும், திசுக்களினுடைய தன்மைகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? அப்ப அந்த செல் அப்படின்னு சொன்னாலும் சரிதான் அல்லது திசுக்கள் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பயோசால்ட்டினுடைய தன்மைகள் அப்படிங்கிறது நமக்கு அடங்கும். ஸோ அப்ப அந்த திசுக்களுடைய ஃபங்க்ஷனிங் அந்த ஒவ்வொரு செல்லா பார்த்தோம் அப்படின்னா செல் தனித்தனியான்னு சொல்லும்போது செல்லுன்னு சொல்லுவோம். ஒட்டு மொத்தமா நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும்போது அல்லது கம்பைண்டா பார்க்கும்போது திசுக்கள் அல்லது திசு உப்புக்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பயோசால்ட்டை குறிப்பிடுறோம். அப்போ சிசுலர் சால்ட்னு ஏன் சொல்றோம், பயோசால்ட்னு ஏன் சொல்றோம், அல்லது திசு சால்ட்னு திசு உப்புக்கள் ஏன் சொல்றோம், திசு சால்ட்னு ஏன் சொல்றோம், செல் சால்ட்னு ஏன் சொல்றோம், சிசுலர் சால்ட்னு ஏன் சொல்றோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லோருக்குமே கிளியரா புரிகிறதா? எஸ் கிளியர்? எஸ். அப்போ நம்ம இந்த பயோசால்ட் அப்படிங்கிற மெக்கானிசம் பாத்தீங்கன்னா செல்கள் அளவுல வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறதுனால மற்ற ஒரு சில மருத்துவ முறைகள் இருந்து என்டையர்லி டோட்டலி வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கிளியர்? இதுவரையில யாருக்காவது கேள்வி சந்தேகம் இருக்கா? எஸ். இப்போ நமக்கு மினரல்ஸ் அப்படிங்கிறது பொதுவா தெரியும். இதுல வந்து இந்த டிஷ்யூ சால்ட்னு சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மைக்ரோ மினரல்ஸ் அல்லது ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவை வந்து நமக்கு வந்து அளவுல வந்து மிக குறுகிய அளவுல தேவைப்படும். ஆனா மிக வைட்டலான ரோல்ஸ் வந்து பிளே பண்ணும். சரிங்களா? சரி. அப்ப இந்த டிஷ்யூ சால்ட் அப்படிங்கிறது நமக்கு மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல அது ட்ரேஸ் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஃபார்மேட்ல வரும். சரிங்க சார். இப்போ நீங்க நம்ம எல்லாரும் சொல்லியிருந்த மாதிரி மேடம் எல்லாம் கேட்டிருந்த மாதிரி ஹோமியோபதினு சொன்னா வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அது வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்காது அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க. நல்ல விஷயம் தான். சரி,
இப்போ நாம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம பயோசால்ட் பார்க்கக்கூடிய பல்வேறு மினரல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பல்வேறு மருத்துவ முறையில டேப்லெட்ஸ் ஆகவோ பில்ஸ் ஆகவோ அல்லது ஃபுட்ஸ்லயோ இல்ல வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடிய ஜூசஸ்லயோ வெஜிடபிள்ஸ்லயோ இந்த மாதிரி வந்து பல்வேறு விதங்களா வந்து நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கும் பயோசால்ட் ஃபார்மேட்ல எடுக்கிறதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப வந்து நமக்கு வந்து ஒரு பொட்டாசியம் சொல்றோம், பாஸ்பரஸ் சொல்றோம். இது வந்து நம்ம ஒரு உணவுல இருந்து டைரக்டா நம்ம அதை எடுக்கிறதுக்கும் பயோசால்ட் மெத்தடாலஜி நம்ம எடுக்கிறதுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நாம மினரல்ஸாகவே எடுக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த செல்களாக உறிஞ்சப்படுவதற்கு என்ன தன்மைகள் ஆளாகும் அப்படிங்கிற யாராவது ஒருத்தங்க ரீட் பண்ண முடியுமா? எஸ் ப்ளீஸ். எனிஒன்? அது கொஞ்சம் எஸ். ஸ்மால் சைஸ் பண்ணுங்க சார், நான் படிக்கிறேன். நான் இப்ப அந்த ஃபிகர் மட்டும் அது மட்டுமா சார்? மினரல் செல்ஸ் may find it difficult to observe macro minerals. எஸ். அப்ப என்ன சொல்லுது? நம்ம டைரக்டா இருக்கக்கூடிய மினரல்ஸ் அப்படிங்கிறது செல்ஸ் மே ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அப்சார்ப் மேக்ரோ மினரல்ஸ். இப்ப இதோட கான்செப்ட்லயே நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மருத்துவம் கொடுக்குறாங்க சார், ஒரு மருந்து கொடுக்குறாங்க சார். மருத்துவம் வந்து அவங்களுக்கு ஏத்துக்கல, ஒத்துக்கல. மருத்துவ சிகிச்சை பலனின்றி இறந்தார் அப்படிங்கிறோம். அந்த பலன் அங்க ஏன் கொடுக்கல அப்படிங்கிறதுக்கான மீனிங் இப்ப வந்து கிளியரா தெரியுதா? ஏன்னா அந்த ஒரு ஒரு ஹார்ட்ல ஒரு பிரச்சனை சார், ஹார்ட்டுக்கு அவங்க ஒரு சர்ஜரி பண்றாங்க, இல்ல அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு மருத்துவத்தை பாக்குறாங்க. அப்ப நம்ம அவங்க வந்து ஹார்ட் அப்படிங்கறத பாக்குறாங்க, ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லி பாக்குறாங்க. அந்த ஹார்ட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஹார்ட்டுக்கான அந்த தன்மைகளோட இருக்கக்கூடிய திசுக்கள் இருக்கும். அந்த திசுக்களுக்குள்ள என்ன இருக்கும்? ஹார்ட்டுக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய செல்கள் இருக்கும். அந்த செல்களுக்குள்ள என்ன இருக்கும்? மாலிகுல்ஸ் இருக்கும் இல்லையா? ஆட்டம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து படிப்படியா அதை பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப ஹார்ட்ங்கிறது ஹார்ட் மட்டும் கிடையாது. அந்த ஹார்ட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திசுக்கள், அந்த திசுக்கள்ல ஏற்படக்கூடிய அந்த டெபிஷியன்சி அல்லது குறைபாடுகள் அல்லது அந்த சமநிலை இல்லாமல் போகுது அப்படிங்கிறதா நமக்கு அந்த ஹார்ட் திசுக்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது நாம எப்படி பாக்குறோம் அப்படின்னா, ஹார்ட்ல ஏற்பட்ட பிரச்சனையாகவோ ஹார்ட் ரிலேட்டட்ல இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் ஆகவோ பாக்குறோம். இப்ப ஒரிஜினல் அதுல எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா ஹார்ட்டுடைய திசுக்கள்ல இருக்கு. அப்ப திசுக்கள் அப்படின்னு சொல்லும் போது ஹார்ட்டுக்கு தேவையான அந்த செல்கள்ல பிரச்சனை இருக்கு அப்படிங்கறதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப ஹார்ட்டுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம ஒரு மருத்துவத்தை கொடுக்குறோம் சார். அப்ப அது கொடுக்கறது அது நமக்கு மேக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மெட்ல ஹெவியா இருக்கு, இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருக்கும்போது செல்கள் இல்லாதால என்ன பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா அதை அப்சர்வ் பண்றதுல ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட். அது கஷ்டமா இருக்கிறப்ப அந்த செல் வந்து அங்க அப்சர்வ் பண்ணல அப்படின்னா என்ன நினைக்கும்? அந்த மருத்துவம் அங்கே பலன் அளிக்காமல் போகும். பலன் அளிக்காம போச்சு அப்படின்னா அந்த ஒரு திசுக்கள் வந்து சரியாக இயங்காது, அந்த குறிப்பிட்ட செல்கள் சரியாக இயங்காது, அந்த குறிப்பிட்ட ஆர்கன் இயங்காது, அந்த ஆர்கனுக்கு சம்பந்தப்பட்ட மண்டலம் இயங்காது, அந்த ஒட்டுமொத்த பிசிக்கல் பாடி அப்படிங்கிறதும் இயங்காத தன்மையில அவர்கள் உயிர் இயப்பதற்கு உயிர் வந்து போறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும். அப்ப இதுல இருந்து என்ன சொல்லுன்னா, பயோசால்ட் எடுத்துட்டா மட்டும் அப்படியே வந்து எல்லாமே ஹெல்தியா இருந்துமா? அப்படி கிடையாது. அப்ப இந்த மெத்தடாலஜி அல்லது பிரின்சிபல்ஸ் வந்து வேலை செய்யக்கூடிய விதங்கள் வந்து மற்ற மருத்துவ முறைகளோ ஃபுட் ஸ்டைலோ நம்ம என்னென்னலாம் பாக்குறோமோ அத்தனை விஷயங்கள் இருந்தும் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்தமாக மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். கிளியர்? அப்ப இந்த திசு சால்ட்னு சொல்லக்கூடியது எந்த லெவல்ல போகுதுன்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ் லெவல்ல போகுது. இதை சொல்லுவோம் இல்லையா, நம்ம அந்த பள்ளி கல்லூரி காலங்களில் படிக்கும் போது சொல்லுவாங்க, நிறைய நம்ம படிக்கிறது இருந்தது அப்படின்னு சொன்னா ஒரே நேரத்துல படிக்க நீங்க விருப்பப்பட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா என்ன சொல்லுவாங்க, பிரிச்சு பிரிச்சு படிங்க. ஒரு 4 பேஜஸா படிங்க, 2 பேஜஸா படிங்க. இப்ப சின்ன சின்னதா குட்டி குட்டியா நிறைய இருக்கும்போது நம்மளால ஈஸியா வந்து கிராஸ் பண்ணிக்க முடியும். இப்ப பயோசால்ட் அப்படின்னு நம்ம படிப்படியா எப்படி எடுத்துட்டு வந்தோம்? அப்போ ஒவ்வொரு விஷயம் இப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மெட்டா நம்ம கொண்டு வரும்போது இப்போ பயோசால்ட்னா இதுதான், சால்ட்னா இதுதான், இந்த நேம்ஸ் இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் நம்மளால வந்து அப்சர்வ் பண்ணிக்க முடியுது இல்லையா? எஸ், am I right? ஒரு சின்ன டவுட் சார். இப்ப அந்த ஹார்ட்டுக்கு உண்டான சால்ட் மட்டும் அது எடுத்துக்க முடியல, அதனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருதுங்க. ஹார்ட்டுக்கான சால்ட் எடுக்க முடியாதனால சொல்ல வரல மேடம். ஹார்ட்டுக்கு இப்ப ஒரு நம்ம ட்ரீட்மெண்ட் தரோம், ஒரு மருந்துகளை தரோம். அந்த மருந்துகளை அந்த ஹார்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய திசுக்களாலேயோ அல்லது ஹார்ட்டுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய செல்களால என்ன பண்ண முடியல அப்படின்னா அப்சர்வ் பண்ண முடியல.
அதை உட்கிரகிக்க முடியவில்லை. அதனால அந்த மருத்துவம் அங்க பலன் கொடுக்கவில்லை. அப்ப நம்ம ஹார்ட் பார்க்கணும்னா அந்த ஹார்ட்ல கிடையாது பிரச்சனை. ஹார்ட்டுக்கு ரிலேட்டபிளா இருக்கக்கூடிய ஹார்ட்டோட இருக்கக்கூடிய அந்த திசுக்கள்ல பிரச்சனை. இப்ப திசுக்கள்ல பிரச்சனை கேட்டா திசுக்களில் பிரச்சனை கிடையாது. திசுக்கள் அந்த கூட்டா சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த செல்கள்ல பிரச்சனை. அப்ப அந்த செல்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் திசுக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையாகும். திசுக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் ஆர்கன்ல இருக்கக்கூடிய பிரச்சனையாகும். ஆர்கன்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டத்துல பிரச்சனையாகும், அந்த செயல்பாடுகளை பிரச்சனையாகவும் வெளிப்படுது. ஒட்டு மொத்தமாக அது நமக்கு பிசிக்கல் பாடியில மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பல்வேறு பாதிப்புகளை கொடுக்குது அப்படிங்கிறது தான். கிளியர்? புரியுதுங்க சார். அப்ப அதனோட நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவம் அது எடுத்துக்கிற தன்மையில இல்ல அந்த செல்ஸ். அதுதான் இப்ப வந்து நம்ம தேங்க்யூ இப்ப ஒரு செடி இருக்கு, அங்க வந்து நம்ம நீர் ஊத்துறோம் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணால வந்து உள் கிரகிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னாதான் செடிக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு கான்கிரீட்ல வந்து நம்ம தண்ணியை ஊத்துறோம் அப்படின்னு சொன்னா அப்ப அது உள் கிரகிக்குமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, அது உருண்டோடி போயிடும் வேற ஒரு இடத்துக்கு. அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்கக்கூடியது வந்து நம்ம மேக்ரோ ஃபார்மேட்ல கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால அது வந்து உள் கிரகிக்கப்படுவதற்கு கிரகிக்கும், ஆனா முழுமையா கிரகிக்கிறதுல டிஃபிகல்ட்டியா வந்து இருக்கும். சொல்றாங்களே ஒருத்தர் வந்து கேஷுவலா வந்து படிச்சுட்டு பாஸ் பண்றதுக்கும் குட்டிக்காரனை போட்டு முட்டி மோதி படிச்சு பாஸ் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கும் இல்லையா? இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம ஒரு ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏசி இருக்கும், செகண்ட் ஏசி இருக்கும், தேர்ட் ஏசி இருக்கும், அடுத்தது ஸ்லீப்பர் இருக்கும், ஜெனரல் இருக்கும். இப்ப நம்ம ஜெனரல்ல ஒரு டிக்கெட் எடுத்து ட்ரெயின்ல போறதுக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசில போறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குமா இல்லையா? சோ அந்த மாதிரி. சரி, இப்ப நமக்கு இந்த திசு சால்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மைக்ரோ மினரல்ஸ் அப்படிங்கிற ஃபார்மேட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது உள்ள செலுத்துறதுனால நம்ம வந்து எடுக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி யாராவது ரீட் பண்ண முடியுமா? Tissue salt micro minerals absorbed from your mouth to cells. அப்போ டைரக்டா நம்ம வந்து மவுத் வழியா நம்ம வாய் வழியா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே டைரக்டா வந்து செல்லுக்குள்ள போகுது. இதுதான் நான் சிம்பிளா புரியுற மாதிரி என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஒரு எமர்ஜென்சி வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க அப்படின்னா டைரக்டா என்ன பண்றாங்க, குளுக்கோஸ் ஏத்துறாங்களே, ட்ரிப்ஸ் போடுறாங்க இல்லையா? அப்ப அவ்வளவு குயிக்கா வேலை செய்யற மாதிரி இந்த பயோசால்ட் வந்து நம்ம வந்து வாயில வந்து நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து டைரக்டா வந்து செல்களுக்குள்ள போக ஆரம்பிக்கும். இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருடைய முதல் ஜீரணம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க, நமக்கு வந்து வாயிலேயே ஸ்டார்ட் ஆகுது, உமிழ்நீர்லயே வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த உமிழ்நீரோட சரியா கலந்து போனா மட்டும்தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு உணவுகளும் சரியா வந்து ஒவ்வொரு ஆற்றலா வந்து உள்ள போயிட்டு முழுமையாக கிரகிக்கப்படும். இப்போ டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க, பேங்க்ரியாஸ், இன்சுலின் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்க உணவு எடுக்கக்கூடிய முறைகளை வந்து வாயில உள் செலுத்தக்கூடிய முறைகளை சரி செஞ்சாங்க அப்படின்னாலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்து வந்து நம்ம நோயிலிருந்து வெளியே வர முடியும். அப்படி இருந்தாலும் நீங்க வந்து அந்த மவுத் வழியா வந்து நமக்கு அந்த செல்களுக்கு போய் சேருதுங்கிறது மட்டும் கிடையாது. அந்த பயோசால்ட்ங்கிறது நமக்கு எந்த மெத்தடாலஜில ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப எஃபெக்டிவா செல்களுக்கு போய் வேலை செய்வதற்கு மிக மிக முக்கிய காரணம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம குழந்தைகளாக இருக்கும்போது தெரிஞ்சிருக்கும், இப்போ ஒரு பிஸ்கட் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம டைரக்டா அந்த ஹார்டா இருக்கக்கூடிய பிஸ்கட் வந்து நம்ம சிறு குழந்தைகளுக்கு கொடுக்கறது கிடையாது. என்ன பண்ணுவோம், அதை பொடி பண்றதோ அல்லது வந்து நம்ம வாட்டர்ல டிப் பண்ணியோ அதை வந்து ரொம்ப வந்து மென்மையாக்கி கொடுப்போம் இல்லையா? கிளியர்? எஸ். அப்போ குழந்தைகளுக்கு வந்து நம்ம எப்படி வந்து ரொம்ப சாஃப்டா கொடுக்கிறோமோ, அதை வந்து நசுக்கி பொடி செய்து ரொம்ப மென்மையா கொடுக்கிறோமோ, அது போல நம்ம செல்களுக்கு மிக மிக மென்மையான தன்மையில் கொடுக்கக்கூடிய ஒரு தெரப்பி எதுதான்னு கேட்டோம்னா அதுதான் பயோசால்ட் தெரப்பி. அப்போ நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்கேயும் என்ன டிஃபால்ட்டா சொல்ல வர்றாங்க அப்படின்னா நீங்க வந்து கூழ் மாதிரி ஆக்குங்க இல்லையா? தண்ணிய சாப்பிடணும், உணவு வந்து குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த குழுமையாக ஆக்கக்கூடிய தன்மை மிக மிக மிருதுவான மிக எளிமையான தன்மையில வந்து நம்ம அந்த செல்களுக்கு வந்து இந்த பயோசால்ட் அப்படிங்கிற அடிப்படையில கொடுக்குறோம். அப்படிங்கிறதுனாலதான் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு 2-3 நபர்கள் எல்லாம் சொல்லியிருந்தாங்க இல்லையா, சார் பயோசால்ட் பிராக்டிஸ் பண்றோம் சார், எடுக்கிறோம் சார், நல்லா வேலை செய்யுது, தெரியுது சார், டிஃபரன்ஸ் ஃபீல் பண்ண முடியுதுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்ப எப்படி அதெல்லாம் நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஜஸ்ட் 12 பயோசால்ட் தான், ஆனா அது ஒர்க்கிங் மெக்கானிசம் அப்படிங்கிறதோ அது எப்படி வந்து மேக் பண்றாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் தான் அங்க எஃபெக்டிவா அது ஒர்க் ஆகுறதுக்கான ரீசன். கிளியர்? எஸ். எல்லாருக்கும் கேள்வி சந்தேகம் இருக்கா? சரி, அப்ப இந்த மாதிரி இந்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா எதுனாலதான் வந்து வீக் ஆகுதுல டேமேஜ் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த லைன் யாராவது படிக்க முடியுமா?
வாட் அப்படின்னு கொடுத்திருப்போம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன்ஸ். Lack of particular tissue salt in the cell arises from stress. A poor diet, bacteria, virus, pollutions, or injury. This may cause a blockage in the cell's regulations, which can be corrected by providing the correct tissue salt. அப்ப என்னன்னா அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி புவர் டயட்னாலயோ, பாக்டீரியானாலோ, வைரஸ்னாலயோ, பொல்யூஷனாலயோ, இன்ஜுரினாலயோ, அல்லது மன ரீதியான பிரச்சனைகளோ, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்ல என்ன நடக்குது அப்படின்னா, அந்த செல்களுடைய ரெகுலேஷன்ல வந்து நமக்கு பிளாக்கேஜ் ஏற்படுது. அல்லது இங்க வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி சொல்றோம் இல்லையா, அந்த கெப்பாசிட்டில செல்களுடைய மெட்டபாலிசத்துல வந்து அங்க பிளாக்கேஜ் ஏற்படுது, தடை ஏற்படுது. அப்ப அதுக்கு தேவையான அந்த செல்ஸோட ரெகுலேஷனுக்கு தேவையான அந்த கரெக்டிவ் சிஸ்டமாக, ட்ரீட்மெண்ட் சிஸ்டமாக நம்ம டிஷ்யூ சால்ட்டுகளை வந்து நம்ம கொடுக்கும்போது நமக்கு அந்த பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகி செல்களுடைய ரெகுலேஷன் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகும், செல்களுடைய மெட்டபாலிசம் ஃபங்க்ஷன் ஆகும். அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது சரியாகும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பயோசால்ட்டோடைய ஒட்டுமொத்த கான்செப்ட். கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? குட் ஈவினிங் இதுல சார். வந்து நம்ம வெரி குட் ஈவினிங் சார் நல்லா புரியுதுக்கா. நான் ஒரு கொஸ்டின், மேபி சில்லி கொஸ்டின். இப்போ Okay, no நம்ம problem, sir. பயோசால்ட்டை எடுக்கிறோம், அது வந்து ஆக்சுவலா இந்த பர்டிகுலர் ஆர்கான்ல, இந்த பர்டிகுலர் டிஷ்யூல, இந்த செல்லுக்குன்னு எப்படி அது போகும்? ஜென்ரலா நம்ம என்ன மெடிசன் எடுத்தாலும் பிளட் வழியா எல்லா செல்ஸ்க்குமே தானே போகும். இப்போ வந்து ஹார்ட் ப்ராப்ளம்ன்றப்ப அந்த பர்டிகுலர் டிஷ்யூல இருக்கிற டேமேஜ் ஆன செல்லுக்கு அது எப்படி போகுது? அதாவது இப்ப வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க இருப்பாங்க, செகண்ட் ரோல இருப்பாங்க, கடைசி ரோல இருப்பாங்க. என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரே ட்ரெயின் தான். நம்ம ஏசிக்கு புக் பண்ணியிருந்தோம்னா ஏசி கோச்ல போயிட்டு ஏறுவோம், ஜெனரலா டிக்கெட் வாங்கியிருந்தோம்னா ஜெனரல் டிக்கெட்ல ஏறுவோம். ஒரே ட்ரெயின் தான். ஆனா நம்ம அந்த வேலை டிக்கெட் இருக்குன்னு சொல்லும் போது அந்த கோச்ல அந்த டிபார்ட்மெண்ட் அல்லது அந்த சீட்டுக்கு வந்து நம்ம போறோம் இல்லையா, அது போல இங்க இது எப்படியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நாம நினைக்கிற மாதிரி சார் ஆட்டுக்கான திசுவா அல்லது வந்து கிட்னிக்கான திசுவாங்கிறது நான் புரிதலுக்காக சொன்னேன். ஆனா இது என்ன சிம்பிளா எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஹார்ட்ல இருக்கிற திசு மாதிரியே கிட்னிலயும் இருக்கும். ஆனா அந்த செயல்பாடு ஃபங்க்ஷனாலிட்டி பாத்தீங்கன்னா ஹார்ட்ல வேற மாதிரி இருக்கும், கிட்னில வேற மாதிரி இருக்கும். அப்போ இந்த கிட்னிக்கும் அந்த 12 மினரல்ஸ் தேவைப்படும், ஹார்ட்டுக்கும் 12 மினரல்ஸ் தேவைப்படும். ஆனா ஹார்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய மினரல்ஸ் வந்து ஒரு மினரல்ஸ் வந்து கூடுதலாகவோ ஒரு மினரல்ஸ் குறைவாகவோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி சேஞ்சஸ்க்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஹார்ட்ல இருக்கக்கூடிய செல்களோட திசுக்களுடைய தேவைகள் அப்படிங்கிறது டோட்டலி வேற மாதிரி இருக்கும். கிட்னியில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கள் செல்களுடைய இயக்கங்களுக்கு ஏற்ற மாறுபாடுகள் வந்து டோட்டலி வேற மாதிரி இருக்கும். அப்ப இங்க கொடுக்கறது என்ன வேலை செய்யும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு செல்களுக்கு தான் அது கொடுக்குது. அது ஹார்ட், கிட்னி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா புரிதலுக்காக. அப்ப அந்த எந்தெந்த செல்கள் எல்லாம் வந்து அங்க டெபிஷியன்சி இருக்கோ அல்லது இம்பேலன்ஸ் இருக்கோ அத்தனை செல்களுக்குமே அது வந்து சரி செய்யும். கிளியருங்களா? அப்ப அது கிட்னில இருக்கக்கூடிய செல்கள்ல வந்து டெபிஷியன்சி அல்லது இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா கிட்னில இருக்கக்கூடிய செல்களை வந்து சரி செய்யும். ஹார்ட்ல டெபிஷியன்சி இருக்கக்கூடிய செல்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஹார்ட்ல இருக்கக்கூடியதை சரி செய்யும். அப்ப எங்க டெபிஷியன்சி இருக்கோ அந்த இடத்துல அது போயிட்டு அதனுடைய வேலைகளை செய்யும். அவ்வளவுதான். கிளியர்? அந்த செல் வந்து அப்சர்வ் பண்ணிட்டு. ஓகே சார், தேங்க்யூ சார். அதாவது அந்த செல் அப்சர்வ் பண்ணுதுங்கிறத அந்த செல்கள் அப்சர்வ் பண்ணாம இருக்கு இல்லையா, அந்த செல் ரெகுலேஷனுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷனை வந்து இந்த பயோசால்ட் வந்து கொடுக்குங்க ஐயா. ஓகே சார், காட் இட். இப்போ நம்ம ஒரு உணவு வந்து சமைச்சு ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோம், ஆனா அந்த சமைக்கிறதுக்கு தேவையான நமக்கு இன்கிரீடியன்ஸ் வேணும் இல்லையா, அந்த இன்கிரீடியன்ஸ் தான் பயோசால்ட். அதுல இருந்து நம்ம எத்தனை விதமான டிஷ் வேணாலும் தயார் பண்ணிக்கலாம், எப்படிப்பட்ட உணவுகளை யாருக்கு வேணாலும் நம்ம பரிமாறிக்கலாம். அப்ப அந்த நமக்கு அந்த இன்கிரீடியன்ஸ் தேவையோ அது போல அந்த செல்களுடைய மெட்டபாலிசம், அந்த செல்களுடைய சரியான தன்மையில இயங்கக்கூடிய அந்த ரெகுலேஷன் வேணும் அப்படின்னு சொன்னா அதை பயோசால்ட் ஃபார்மேட்ல கொடுக்கும் போது மட்டும்தான்
சரியா வந்து ஒட்டுமொத்தமாக கிரகிக்கப்படுகிறது அப்படிங்கிறதா இந்த பயோசால்ட்டோடைய கான்செப்ட். சரி, இதை ஓகே வந்து சார், நம்ம தேங்க்யூ சார். சொன்னோம். தேங்க்யூ சார். இது வந்து குழந்தைகளுக்கு நம்ம எப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி வந்து பயோசால்ட் ஃபார்மேட்னு சொல்லிட்டோம். அது இன்னும் வந்து எப்படிங்கிறது வந்து எலாபரேட்டா வந்து ஒரு 5 மினிட்ஸ் சொல்லி முடிச்சோம் அப்படின்னா அரௌண்ட் ஒரு 9:15 வந்து கிளாஸ் முடிச்சுக்கலாம். சரிங்களா? சரி. இப்ப என்னன்னா இப்ப நம்ம 2 கைகளை வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து நம்ம உரசுவோம். அல்லது பொதுவா நம்ம பள்ளிகள், கல்லூரிகள்ல படிக்கும்போது அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் வந்து செஞ்சிருப்போம். 2 கைகள் தான். ஆனா 2 கைகளை வந்து நம்ம உரசிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும். அல்லது ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி வந்து கிரியேட் ஆகும். Am I right? புரியுது எல்லாருக்கும்? எஸ் சரி. சார். Yes, sir. இப்போ நம்ம கைகள்ல சூடு கிடையாது, மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கா இல்லையான்றது தெரியாது. ஆனா 2 கைகளை உருசும் போது நமக்கு அங்க ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகுது. அங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் உருவாகுது. இதான் ஹீலிங் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படியே வந்து பந்துகளை சுழற்றுற மாதிரியே பண்ணுங்க. 2 கைகளை கொண்டு வாங்க. அப்படியே வந்து உங்களுக்கு இழுக்கும் பாருங்க. ரிப்பல்சன், அட்ராக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஹீலிங் எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. இப்ப என்னன்னா அந்த கைகளை ஒன்னோட நம்ம உரசும் போது அங்க ஒரு ஆற்றல் வெளிப்படுது இல்லையா? அப்ப இந்த பயோசால்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த ஆற்றலை மட்டும் சேமிச்சு நமக்கு செல்களுக்கு தேவையான விகிதத்துல வந்து பயோசால்ட் மெத்தடாலஜி அடிப்படையில வந்து நமக்கு கொடுக்கறாங்க. இது பொதுவா வந்து ஹோமியோபதி வந்து பொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த ஆயுர்வேத முறைகள் படி பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த கல்வ மெஷின்லயோ அல்லது கல்வத்துல போட்டு அரைப்பாங்க இல்லையா? அந்த அரைக்கக்கூடிய தன்மையிலே பாத்தீங்க அப்படின்னா சித்த ஆயுர்வேத முறைகள்ல பாத்தீங்கன்னா இத்தனை முறைதான் வந்து அரைக்கணும். அதை முன்னாடி வர்றது பின்னாடி போறதுங்கிற மாதிரி இடது வலது அப்படிங்கிற மாதிரி அது அரைக்கக்கூடிய தன்மைகளே பாத்தீங்கன்னா சித்த மருத்துவ முறையில வந்து நிறைய கான்செப்ட் சொல்லுவாங்க. அந்த ஒரு தன்மைக்கு வந்து அந்த அந்த செல்களுக்குள்ள வந்து அந்த ஒரு மருந்து போயிட்டு சரியா வேலை செய்யணும் அப்படின்னா அந்த அளவுக்கு அதை வந்து அவங்க அரைக்கும் போது கல்வத்துல அதனுடைய அந்த ஆற்றலை மட்டும்தான் அங்க வந்து சேமிக்கும். அந்த ஒரு மருந்தோ அந்த ஒரு மருத்துவ முறை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஹோமியோபதி வந்து பொட்டன்சி பேசிஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த மாதிரி எப்படி கைகளை உரசும் போது நமக்கு ஒரு ஹீட் ஜெனரேட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வரும். ஆனா அந்த ஹீட்டோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸை மட்டும் வந்து ப்ரெஷர் பண்ணி என்ன பண்றாங்கன்னா இந்த பயோசால்ட் அப்படிங்கிற ஃபார்மேட்ல நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ பயோசால்ட் அல்லது மினரல்ஸ் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக தெரியும். கனிமங்கள் அப்படிங்கிற மாதிரி பூமியில கிடைக்குது சார், இல்ல வந்து மற்ற மற்ற உணவுகள்ல கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுவாக வந்து நமக்கு எர்த்துல எடுக்கக்கூடியது மாதிரியான பேசிஸ்ல வந்து இதை சொல்லுவாங்க. அப்படி எடுக்கக்கூடிய என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து டைரக்டா கொடுக்க மாட்டாங்க. டைரக்டா கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து ஒரு ரா மெட்டீரியல் ஒரு சமைக்காத உணவுகளை எடுக்கணும் அப்படின்னு நம்ம கஷ்டமா நினைக்கிறோம். அது வந்து நமக்கு சமைச்சு மென்மைப்படுத்தி அதுக்கு ஒரு சுவையெல்லாம் கூட்டி கொடுத்தாங்கன்னு நம்ம வந்து ஈஸியா எடுத்துக்கிறோம் இல்லையா? அது போல இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்வேறு ப்ராசஸ் பண்ணி 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 அதுல இருக்கக்கூடிய ஆற்றல்களை மட்டும்தான் நமக்கு வந்து பயோசால்ட் பேசிஸ்ல கொடுப்பாங்க. அதுல மீதி இருக்கக்கூடிய சைடு எஃபெக்டோ அல்லது வந்து கடினமான தன்மைகள் எல்லாத்தையும் வந்து டோட்டலா வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் வந்து சித்த மருத்துவமனையில என்ன சொல்லுவாங்கன்னா பாசானங்கள். அப்போ ஒரு மூலிகை வந்து விஷத்தன்மை இருக்கும், அதை வந்து சுத்தி பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது விஷத்தன்மையும் இருக்கும், மருத்துவ குணமும் இருக்கும். அதுல வந்து அவங்க சுத்தி பண்றது மூலமா அந்த டோட்டல் விஷத்தன்மைகள் வந்து ரிமூவ் பண்ணிட்டு நமக்கு அது எந்த அளவுக்கு எந்த தன்மைக்கு தேவையோ அந்த வீரியத்துக்கு ஏத்த மாதிரி அந்த சித்த மருத்துவங்களை கொடுப்பாங்க. இதே போல ஹோமியோபதியிலே வந்து பொட்டன்சி அப்படிங்கிற பேஸ்ல வந்து 3x 6x அல்லது 3c 6c அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கான்செப்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த மினரல் ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்து நமக்கு பயோசால்ட் எப்படி சார் மேக் பண்றாங்க, எப்படி சார் வந்து ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுப்பது போல அவ்வளவு மென்மையாக ஏன் இது வந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா டோட்டலா பயோசால்ட் பத்தின ஒரு கிளாரிட்டிங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ பொதுவா வந்து ஒரு ஹியூமன் பாடி வந்து நம்ம எரிக்கிறோம் அப்படின்னு சொன்னா கடைசி எல்லாரும் சொல்றாங்க ஒரு கைப்பிடி சாம்பல் தான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? கிளியர்? எஸ், கலி டு ரெஸ்பாண்ட். Yes, sir. எஸ் சார். சார், அப்போ நம்ம பாடியில இருக்கிற வரையும் நம்ம என்ன சொல்றோம் அந்த 1 or 2 மினரல்ஸ் தான் வந்து டோட்டல் பாடி வந்து மேக்கப் ஆகுறதுக்கு. ஆனா அது ஒட்டு மொத்தமா எரிச்சோம் அப்படின்னா ஒரு பிடி சாம்பல் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அந்த சாம்பல் சொல்லக்கூடிய அந்த ட்ரேஸ்ல இருந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது என்ன அப்படின்னா அந்த சாம்பல் இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிற ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய இன்கிரீடியன்ஸ் அல்லது ஒட்டுமொத்த ஒரு விஷயம் முடிஞ்சு போனா கூட கடைசியா இருக்கக்கூடிய அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்த 12 வைட்டல் சால்ட் அல்லது வைட்டல் மினரல்ஸ் அல்லது வைட்டல் எனர்ஜிஸ்.
ஏன் சார் வந்து நிறைய இருக்கு, ஏன் 12 மட்டும் தான் பாத்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமா ஒரு விஷயம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் கூட கடைசியா இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டன்ஸ்ல பார்த்தோம்னா இந்த 12 சால்ட்னு சொல்லக்கூடிய இந்த திசு சால்ட் மட்டும்தான் கடைசியா நமக்கு எஞ்சி நிக்குது அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பின்னாடி தான். அப்ப இந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம சரியா வந்து உடல் ரீதியா ஒவ்வொரு செல்லுக்கு வந்து சரியா கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்நாள் இருக்கும்போது அந்த ஒரு ஒவ்வொரு பர்டிகுலர் செல்லுடைய இயக்கங்களும் வந்து சரியாக செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஃபார்மேட்ல இதை ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. பட் ஆனா அது எப்படி வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது என்ன மெத்தடாலஜி கொடுத்தா வந்து சரியா வந்து ஒரு செல்களுக்கும் போகும் அப்படிங்கிற தன்மையில தான் பயோசால்ட் அப்படிங்கிறது பல்வேறு முறைகளோட தனித்துவமான தன்மையாக செயல்படுகிறது. அப்போ இந்த பயோசால்ட்டுடைய நேம் சொல்றோம் இல்லையா, சரி பயோசால்ட் நேம்ல ஏதாச்சும் யாராவது ஒரு நேம் சொல்ல முடியுமா, ஞாபகம் இருந்தா? எஸ், எனிஒன்? எஸ். ம். ஓகே, கல்பாஸ் கரெக்டா? கால்சியம் பாஸ்பரஸ். சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார். சோ இப்ப இது எப்படி மெத்தடாலஜி வந்து மென்மைப்படுத்துறாங்க, குழந்தைகளுக்கு நம்ம எப்படி வந்து ஒரு பிஸ்கட் வந்து ரொம்ப சாஃப்டா கொடுக்குறோமோ அது போல இப்ப அந்த மினரல்ஸ் நமக்கு கிடைச்சிருச்சு சார், அதை வந்து சுத்தி பண்ணணும், இன்னும் வந்து மென்மையாக்கணும், செல்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அப்சர்வ் பண்ற மாதிரியான மெத்தடாலஜி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த கல்பாஸ் சொல்லக்கூடிய அந்த சால்ட் நம்ம வந்து ரா சால்ட், அதாவது ஒரிஜினலா இருக்கக்கூடிய சால்ட் எடுத்து என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பங்காகவும், அதற்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா லாக்டோஸ் ஃபார்மேட்ல, இப்ப லாக்டோஸ் அப்படிங்கறத பால் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த பால் சர்க்கரை அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பங்கு பயோசால்ட் அப்படிங்கிறதும் அதுல 9 மடங்கு பால் சர்க்கரைன்னு சொல்லக்கூடிய லாக்டோஸ் ஃபார்மேட்ல ஒரு இன்கிரீடியன்ஸ் வந்து அதை ஆட் பண்ணுவாங்க. அதை ஆட் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுடைய சித்த மருத்துவ முறையில சொல்ற மாதிரி வந்து கல்வத்துல அரைக்கிறது மாதிரி தொடர்ந்து வந்து ஒரு 2-3 மணி நேரங்கள் வந்து அதை வந்து அரைப்பாங்க. அப்படி அரைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா எப்படி வந்து நம்ம கைகளை வந்து 2 கைகளை வந்து உரச அந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது, மேக்னெட்டிக் பவர் மாதிரி நமக்கு தெரியுதோ அது போல அந்த தொடர்ந்து வந்து அந்த 2-3 மணி நேரங்கள் வந்து அந்த கல்வத்துல போட்டு அவங்க அந்த உரசும் போது அந்த தேய்த்து எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த டாக்ஸிக்கான கண்டென்ட் எல்லாம் வந்து டோட்டலா வந்து ரிமூவ் ஆகிட்டு அந்த ஒரிஜினலாக நம்ம கைகளை உரசும் போது எப்படி ஆற்றல் மட்டும் நமக்கு வெளிப்படுதோ அதை சேமிக்கக்கூடிய தன்மையாக இந்த ஒரு பர்டிகுலர் மெத்தடாலஜில அந்த ஒரு ஆற்றலை மட்டும் அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ல அந்த ஒரு ஃபார்மெட்ல அந்த ரேஷியோ எடுக்கும்போது அதுல இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் மட்டுமே அங்க சேமிக்கப்படும். அப்போ ஒரு பங்கு நமக்கு பயோசால்ட் அப்படிங்கிறதோ 9 மடங்கு அந்த பால் சர்க்கரை அப்படிங்கிறது போட்டோம் அப்படின்னு சொன்னாலே இதோட இன்டென்சிட்டி வந்து புரிஞ்சுக்க முடியும். அப்போ பயோசால்ட்டுங்கிறது அங்க எவ்வளவு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது. மறுபடியும் அதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து ஒரு 2-3 மணி நேரங்கள் வந்து அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டோட்டலா அந்த பயோசால்ட் இருக்கக்கூடிய அந்த தடம் கூட இல்லாத மாதிரி போயிடும். அப்ப அதுல என்னதான் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பயோசால்ட்ல இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி, அந்த ஆற்றல் மட்டும்தான் இருக்கும். கிளியர்? அப்போ அததான் வந்து அவங்க வந்து லிக்விட்ஸாவோ அல்லது வந்து நமக்கு இந்த பிஸ்கட்ஸ் மாதிரியோ பவுடர் ஃபார்மெட்ல கொடுப்பாங்க. இப்ப அந்த பவுடர் ஃபார்மெட்ல இருக்கக்கூடியதை பிஸ்கட் ரூபத்துல வந்து நமக்கு மாத்தி கொடுத்தாங்க, சாரி அந்த டேப்லெட்ஸ் மாதிரி ஃபார்மெட்ல மாத்தி கொடுத்தாங்க அப்படின்னா அதை தான் நம்ம எடுக்கிறது. ஸோ இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து வெரி மைல்டா வந்து 1:9 ரேஷியோல வந்து இந்த மாதிரி சேர்த்து எடுத்தாங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1x வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் இந்த 1x வந்து நமக்கு கிடைச்சது சார், கல்பாஸ் வந்து 1 மடங்கு 9 மடங்கு பால் சர்க்கரை போட்டு ஒரு 2-3 மணி நேரம் கல்வத்துல போட்டு அரைச்சாங்க. அப்ப அதுல இருந்து நமக்கு ஒரு பவுடர் ஃபார்மெட் கிடைக்குது. அதுல என்ன இருக்குன்னா அந்த கல்பாஸுடைய ஆற்றல்கள் 1x வீரியத்துல இருக்கும். இப்ப அந்த 1x வீரியத்திலிருந்து சிறிது அளவு எடுக்கிறோம், அதாவது மறுபடியும் வந்து 1 மடங்கு அளவுக்கு நம்ம எடுத்துட்டு மறுபடியும் 9 மடங்கு என்ன பண்றோம்னா மறுபடியும் பால் சர்க்கரையை சேர்க்கிறோம். மறுபடியும் ஒரு 2-3 மணி நேரம் வந்து நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னு சொன்னா இதுதான் வந்து 2x அல்லது 2 வீரியம்னு சொல்லக்கூடிய விஷயம். இப்போ ஆல்ரெடி நம்ம 1 மடங்கு 9 மடங்கு பால் எடுத்து நம்ம பால் சர்க்கரை எடுத்து 1x அப்படிங்கிறது அந்த பயோசால்ட்டுடைய சக்தி மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் அதுல இருந்து ஒரு பங்கு எடுத்து மறுபடியும் 9 மடங்கு பால் சர்க்கரை ஆட் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா 2x இருக்கும். அப்ப அதுல இன்னும் என்ன கூடுதலா இருக்கும், இன்னும் அந்த சக்தியினுடைய தன்மையில் மட்டும்தான் இருக்கும். அதனுடைய தடம் என்பது மிச்சம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னு சொன்னா கூட டோட்டலா அதுவுமே இல்லாம போயிடும். இப்ப இது வந்து 2x. மறுபடியும் இந்த 2x மறுபடியும் எடுத்து
மறுபடியும் 9 மடங்கு பால் சத்தை ஆட் பண்ணி அதே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா இது வந்து 3x. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஹோமியோபதி கான்செப்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 100x 200x 1000x வரையில கூட பெரும்பாலும் வந்து கிடைக்குது. அப்ப அந்த அளவுக்கு வந்து அதனுடைய வீரியத்தன்மை ஆற்றல்கள் மட்டும்தான் அதுல இருக்கும். அந்த ஃபார்மேட்ல வந்து நம்ம கொடுக்கும்போது அதுல சுத்தமாக நமக்கு பக்க விளைவுகள் அப்படிங்கிறது ஒரு துளியளவும் இருக்கிறது கிடையாது. அதே மாதிரி மிக மிக எளிமையாக ரொம்ப சாஃப்டாக ஒவ்வொரு செல்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. செல்களை ஏத்துக்குது சார். ஆனா ஏன் அது ஏத்துக்குதுன்னா செல்களுக்கான அந்த வைட்டல் எனர்ஜி, செல்களுக்கு தேவையான அந்த தீனி அப்படிங்கிறது நமக்கு இந்த 12 பயோசால்ட் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியா அந்த செல்களால ஏற்றுக்கொள்ள முடிகிறது. அது தேவையான விஷயங்கள் மட்டும்ங்கிறது இல்லாம அதை வந்து மிக மிக எளிமையான முறையில மிக மிக மென்மையாக நம்ம கொடுக்கறதுனால பயோசால்ட் மெத்தடாலஜியில கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா அந்த செல்களால ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதே வந்து நம்ம வந்து ஒரு ஃபுட்ல கொடுக்குறோம் சார், கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்குறோம், இல்ல வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்ல கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப ஏத்துக்குமான்னு கேட்டீங்கன்னா ஃபைண்ட் இட் வெரி டிஃபிகல்ட். கிளியர்? எல்லாருக்கும் கிளியரா புரியுதா? புரியுதுங்க சார். ஏன் அப்படின்னா அதனுடைய செல்ஸ் வந்து அதிகமான தன்மையில இருக்கு, அதனால அது எடுத்துக்கிறது இல்ல. இது மைனூட்டா இருக்கு, அதனால அந்த செல்ஸ் எடுத்துக்கிறது. மைனூட்டா இருக்கிறது. அதே மாதிரி நம்ம இங்க என்ன செய்யணும்னா ஆற்றல்களை மட்டும்தான் சேமிக்கிறோம், அந்த எக்ஸிஸ்ட் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த பொட்டன்சி இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா வெறும் ஆற்றல் மட்டும்தான் இருக்கும். 2 கைகளை உரசுறோம், ஹீட் ஆகுது. அப்ப அந்த 2 கைகளை ஹீட் இருக்கானா கிடையாது. அந்த 2 கைகளை உரசும் போது ஏற்படக்கூடிய எனர்ஜி தான் அங்க ஹீட் ஆகும், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அந்த மாதிரி ப்ராசஸ் செய்யும் போது நமக்கு அந்த ஆற்றல்கள் மட்டுமே அந்த பால் சர்க்கரை ஃபார்மேட்ல வந்து நமக்கு ஸ்டோர் செய்யப்படுகிறது. அவ்வளவுதான். எப்படி வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து வெவ்வேறு மெத்தடாலஜி வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஆனா அதை வந்து ஸ்டோர் பண்றதுக்கும் டிராவல் பண்றதுக்கும் நமக்கு வயரிங்ஸோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி வந்து நம்ம ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்துறோம் இல்லையா? அது போல வந்து அதை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக அந்த ஃபார்மேட்ல வந்து அந்த எனர்ஜியை வந்து அங்க ஸ்டோர் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு பயோசால்ட்ல இருந்து அதுக்கு ஏற்ற மாதிரி எனர்ஜி வந்து அங்க அந்த மாதிரி ஃபார்மேட்ல வந்து ஸ்டோர் செய்யப்பட்டு அது நமக்கு லிக்விட் ஃபார்மேட்லயோ பவுடர் ஃபார்மேட்லயோ அல்லது பில்ஸ் ஃபார்மேட்ல மாதிரி நமக்கு கிடைக்குது. அந்த முறைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மெத்தடாலஜி அப்படிங்கிறதும் என்டையர்லி வந்து வெவ்வேறு விதமாக இருக்கும். கிளியர்? புரியுது. சரி. ஆனா பொதுவா வந்து இதுல எந்த மாதிரியான வீரியத்துல எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொதுவா கிரானிக்கா இருந்தாலும் சரி, அக்யூட் டிசீஸ் அல்லது டிசார்டர்ஸா இருந்தாலும் சரி, பொதுவாக 3x அல்லது 6x அப்படிங்கிற வீரியத்துல கிடைக்கக்கூடியது நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுவாக எல்லா பிரச்சனைக்குமே வேலை செய்யும். சரி, இது எடுக்கக்கூடிய மெத்தடாலஜி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம மத்த பில்ஸ் இருக்கிற மாதிரி எல்லாம் நம்ம அதை வாயில போட்டுட்டு கசப்பா இருக்கும் சுவையா இருக்கும் அப்படிலாம் கிடையாது. எந்த ஒரு சுவையும் இல்லாம நார்மலா இருக்கும், பிளைனா இருக்கும். அதை வந்து நம்ம வாயிலையோ அல்லது வந்து நாக்குலையோ அல்லது அடி நாக்குலையோ நம்ம போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா போதும். அதை நம்ம வந்து மெல்ல வேண்டியதில்லை, கடிக்க வேண்டியதில்லை. வாயில வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா உமிழ்நீர்ல அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைஞ்சு நமக்குள்ள வந்து போய் அது கரையும் போதே பாத்தீங்கன்னா அந்த அந்த ஆற்றல் அப்படிங்கிறது வந்து தேவையான செல்களுக்கு வந்து எங்க டெபிசிட்டா இருக்கோ அந்த இடங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். இப்போ மற்ற மருத்துவ முறைகள் மாதிரி வந்து நம்ம இதை வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, மெல்ல வேண்டியது இல்லை, எதுவும் செய்ய வேண்டிய அவசியங்கள் இல்லை. நாக்கில் வச்சு அல்லது வாயில போட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுவாகவே உமிழ்நீரோட கலந்து ஆட்டோமேட்டிக்கலி டிஃபால்ட்டாக டெபிசிட்டா இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான ஆற்றல்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கலி போய் சேர்ந்துடும். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு பயோசால்ட்ல இருந்தும் வெவ்வேறு விதமான டிசார்டர்ஸ், வெவ்வேறு விதமான மனம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்தந்த பயோசால்ட் நம்ம சரியா வந்து தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா பல்வேறு பிரச்சனைகள் வந்து சரியாகும். அங்க நம்ம அறிவு ரீதியா பார்க்கும் போதா வந்து சிம்டம்ஸ் பேஸ்ல இந்த பிரச்சனைன்னு சொல்றோம். ஆனா பயோசால்ட் பேஸ்ல அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றது கிடையாது. அதுக்கு காரணம் வந்து அங்க அந்த ஆர்கன், அந்த திசுக்கள், அந்த திசுக்கள் இருக்கக்கூடிய செல்கள், இந்த செல்கள்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ், செல்கள்ல இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் வந்து பயோசால்ட் சரி பண்ணுது. செல் சால்ட், இப்போ இந்த செல் சால்ட் அப்படிங்கிறது செல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரி பண்ணுது. செல்லில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாச்சு அப்படின்னா திசுக்கள் சரியாகிடும். திசுக்கள் சரியானால் ஆர்கன் சரியாயிடும். ஆர்கன் சரியாச்சுன்னா ஆர்கனுடைய சிஸ்டம் மொத்தம் சரியாயிடும். அவ்வளவுதான். ஆனா அது நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிசீஸ் பேஸ்லயோ மனநலம் சார்ந்த விஷயங்களுக்கோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதுல என்ன அப்படின்னா இப்ப பயோசால்ட் 12 இருக்கு இல்லையா, மறுபடியும் அதுல என்னன்னா காம்பினேஷன் மாதிரி மேக் பண்ணி ஒரு கல்பாஸ் இல்ல வந்து காலி முரியாட்டிக்கம், நேட்ரம் முரியாட்டிக்கம் அப்படிங்கிற மாதிரி
இதுல இருக்கக்கூடிய பயோசால்ட்டை கூட ஒரு 2-3 பயோசால்ட்டோ 4-5 பயோசால்ட்டோ ஒன்னா சேர்த்து வச்சு பாத்தீங்கன்னா காம்பினேஷன் அப்படிங்கிற மாதிரி பேர்ல சொல்லுவாங்க. அப்போ பயோ காம்பினேஷன் 1, பயோ காம்பினேஷன் 2, பயோ காம்பினேஷன் 3 அப்படிங்கிற மாதிரி எல்லாம். ஓல்டு மெத்தடாலஜி வந்து காம்பினேஷன் 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய சொல்லுவாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் ஏ, காம்பினேஷன் பி, காம்பினேஷன் சி அப்படிங்கிற மாதிரியும் நியூ மெத்தடாலஜில சொல்றாங்க. என்னன்னா எப்படி வந்து நம்ம மினரல்ஸ்ல வந்து ரெட்ல இருக்கிறதும் ப்ளூல இருக்கிறதும் மிக்ஸ் பண்ணி வந்து நம்ம அது பயோசால்ட்னு சொல்றோமோ, அதே போல பயோசால்ட்டே மறுபடியும் வந்து 1 or 2 காம்பினேஷன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு நேம் கொடுத்து பல்வேறு டிசீஸ்க்கு வந்து அங்க பயன்களை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல நான் அந்த பயோசால்ட் காம்பினேஷன் வந்து குறிப்பிடும்படியாக இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைக்கு வந்து என்ன காம்பினேஷன் அப்படிங்கறத சொல்றேன். அது காம்பினேஷன் பெயர்களை சொல்றேன். இப்போ பயோசால்ட் காம்பினேஷன் அந்த நேம் அந்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கானது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். சரி, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இன்னைக்கு நிறைய நபர்களுக்கு வந்து நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா பயோ காம்பினேஷன் நம்பர் 4. அப்போ பயோ 4, பயோ காம்பினேஷன் 4 அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அது கான்ஸ்டிபேஷனுக்கானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பயோ காம்பினேஷன் 12 அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ஹெடேக், ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயினுக்கு பார்த்தோம் அப்படின்னா பயோசால்ட் 19. புரியுது எல்லாருக்கும் நான் சொல்றது? புரியுது சார். சரி, கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இந்த நேட்ரம் சல்ஃபூரிக்கம் பாத்தீங்கன்னா இந்த இதெல்லாம் இருக்கும். ஆனா நமக்கு கிடைக்கிறதுல இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. நமக்கு பிளைனா வந்து ஒரு ஒயிட் கலர்ல வந்து பில்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. ஒரிஜினலா கிடைக்கும்போது நமக்கு இந்த மாதிரியான ஃபார்மேட்ல வந்து அந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு ஒவ்வொரு மினரல்ஸும் ஒவ்வொரு விதமாக வந்து இருக்கும். சரி, அப்ப ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயினுக்கு நம்பர் 19. ஸ்கின் டிசீஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 20. அப்புறம் வந்து பல்வலி சார்ந்த பிரச்சனை பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 23. இதெல்லாம் வந்து காம்பினேஷன் பேஸ்ல வரும். பட் பொதுவா சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிரகாரம் சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த 12 பயோசால்ட்டையும் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல தான் சொல்லுவாங்க. கல்ஃப்ளூ, கல்பாஸ், கல்சல், பெர்பாஸ், காலிமர், காலிபாஸ், காலிசல், மெட்பாஸ், நேட்மோர், நேட்பாஸ், நேட்சல், சிலிக்கா, இந்த ஆர்டர்ல தான் சொல்லுவாங்க. பட் நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்ம தனித்தனியா வந்து 3 வந்து செப்பரேட் பண்ணி சொல்லியிருந்தோம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆர்டர் வைஸா இருக்கக்கூடிய நம்பர்ஸ். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பட் பயோ காம்பினேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இதுல வந்து இந்த காலி செல்ஃப் அப்படின்னு இருக்கு, தெரியுதா? அது யாராவது படிக்க முடியுமா? காலி செல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பயோசால்ட் எது இதுக்கெல்லாம் தேவைப்படுன்னு சொல்லி. எஸ், நம்பர் 7 காலி செல்ஃப். எஸ், anyone please kindly read number 7. எஸ், anyone? யாரும் இல்லையா? So skin condition, skin eruptions with scaling or sticky exudations, falling hair, diseased nails, catra. சாரி, இப்போ காலி செல்ஃப் வந்து நம்ம ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு பயன்படுத்த முடியுமா? Yes, sir. சரி, முடி கொட்டுறதுக்கு பயன்படுத்த முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இல்லையா சார்,
முடி அப்படியே வந்து கொட்டுது சார், அள்ளுது சார் அப்படிங்கிற மாதிரி. அப்ப அதுக்கு பயன்படுத்தலாமா? எஸ் சார். சரி, இப்போ காலிசல்ஃப் அப்படிங்கிறது சொல்லிட்டேன் சார். இப்போ காலிசல்ஃப் பயோசால்ட். இப்போ காலிசல்ஃப் வந்து நமக்கு என்னென்ன மினரல்ஸ் இருக்கு, யாராவது சொல்ல முடியுமா? எஸ் சொல்லுங்க. சல்ஃப் அப்படின்னா சல்ஃபர் இருக்கு சார். இப்போ காலின்னா என்ன இருக்கும்? எஸ், மறந்துட்டீங்களா அதுக்குள்ள? Magnesium. பொட்டாசியம். காலி. யார் அது பொட்டாசியம் Sorry, சொன்னது? potassium. செல்விகரணி. ஓகே, ஃபர்ஸ்ட். ஓகே, வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். அப்போ நமக்கு முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு, அல்லது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குன்னு நமக்கு என்ன தேவை அப்படின்னா பொட்டாசியமும் சல்பரும் தேவை. ஆனா எல்லாரும் என்ன பண்றோம், இந்த ஆயில் போடணும், அந்த ஆயில் போடணும், இந்த ட்ரீட்மெண்ட் அந்த ட்ரீட்மெண்ட் சொல்லி அங்க அந்த ஸ்கின் சம்பந்தப்பட்ட அல்லது ஹேர் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த திசுக்களுக்கு, அந்த செல்களுக்கு வந்து நமக்கு பொட்டாசியமும் சல்பரும் தேவைப்படுது. ஆனா இது நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு கிரீம்ஸ்லயோ ஆயில்ஸ்லயோ அல்லது வந்து நம்ம இருக்கக்கூடிய டேப்லெட்ஸ்லயோ அல்ல உணவு முறைகள்லயோ வந்து இது இந்த இந்த இது விஷயங்கள் எடுங்க, ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்ல பளபளப்பா வரும், நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கும், அல்லது வந்து முடி வந்து கொட்டாம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே தான். அப்படி எடுக்கும்போது அதுவே வந்து நல்ல பலன் கொடுக்குதா, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இந்த விஷயங்கள் நம்ம பயோசால்ட் மெத்தட் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா இன்னும் மிக மென்மையாக, எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம ரொம்ப எளிமையாக டைரக்டா செல்லுக்குள்ள போயிடும். செல்லுகளோட பிரச்சனை வந்து சரி செய்யும், திசுக்கள் சரியாகும், அது சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து சரியாகும். அப்ப நம்ம இந்த காலிசல்ஃப்னு படிக்கணும் சார். அப்ப இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கால வந்து முடிக்கான ஒரு ரெமடி எனக்கு கிடையாது. அந்த முடிகளுக்கு தேவையான செல்களுக்கு தீர்வு, ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு தேவையான அந்த செல்கள் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ்க்கான தீர்வு, இப்படிதான் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ பயோசால்ட்னாலும் செல் சால்ட்னாலும் திசு சால்ட்னு சொன்னாலும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோங்க பொறுத்துதான் நம்ம இதை எப்படி வந்து பயன்படுத்தும் போது அதுல இருந்து பல்வேறு விதமாக ரொம்ப அருமையான ரிசல்ட் வந்து நம்மளால கையாள முடியும். கிளியர்? ஈஸியா இருக்கா புரிஞ்சுக்கிறது? சோ இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த இன்கிரீடியன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒவ்வொரு ஆர்கன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இப்போ வந்து இப்போ ஒருத்தவங்க சொல்றாங்க, இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை நம்மளால கண்டுபிடிக்க முடியல, ஒருத்தவங்க ஃபேஸ் வந்து நமக்கு அனுப்புறாங்க, இல்ல நேர்ல பாக்குறோம். ஃபேஸ் பேஸ் பண்ணியே நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும். அவங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் டோன், ஃபேஸ்ல அவங்களோட ஸ்கின் டோன் எப்படி இருக்கு, டோட்டல் பாடியில் எப்படி ஸ்கின் டோன் இருக்குன்றதை பொறுத்தும் அவங்களுக்கு என்ன மினரல்ஸ் டெபிசிட் இருக்கோ, என்ன பயோசால் டெபிசிட் இருக்கோ, என்ன ஆர்கன் வந்து அவங்களுக்கு வீக்கா இருக்கும், என்ன மாதிரினா அவங்களுக்கு மனநிலை இருக்குன்னு சொல்லி கூட நம்மளால அந்த டயக்னோசிஸ் பேசிஸ்ல வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணு பக்க விளைவுகள் இல்லாதது, இன்னொன்னு மென்மையாக செல்களுக்குள்ள ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் எஃபெக்டிவாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தெரப்பி இந்த பயோசால்ட். கிளியர்? ஸோ முடிஞ்சா வந்து என்னோட ஸ்லைட்ஸ் வந்து நான் குரூப்ல வந்து போடுறேன், நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல. முடிஞ்சா நீங்க வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி, ஆல்ரெடி பயோ காம்பினேஷன்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், என்ன நம்பர் சொல்லியிருந்தேன், யாருக்கா ஞாபகம் இருக்கா? பயோ காம்பினேஷன்ஸ்ல நம்பர் ஸ்கின் டிசீஸுக்கு பயோ 19. இல்ல, அது வந்து ஜாயிண்ட் அண்ட் மசில் பெயினுக்கு சொல்லியிருப்பேன். ஸ்கின் டிசீஸுக்கு 20 சொன்னா எஸ் சார். ஸ்கின் டிசீஸ்க்கு 20. அப்ப அந்த ஸ்கின் டிசீஸ் 20 சொன்னோம் அப்படின்னா இப்ப இதுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2-3 பயோசால்ட் காம்பினேஷன் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப அதுல வந்து நமக்கு டிஃபால்ட்டா வந்து காலிசல்ஃப் இருக்குமா இருக்காதா? எஸ் சார். அந்த மாதிரி அந்த பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மினரல்ஸ்ல இருந்து பயோசால்ட்டா மாறி இருக்கக்கூடிய பயோசால்ட் கூட மறுபடியும் காம்பினேஷன் அப்படிங்கறத மேக் பண்ணி ஒவ்வொரு காம்பினேஷனும் சொல்லுவாங்க. இதுவே நம்ம இந்த பேச்சுலர் ரெமிடிஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, 7 மனநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 எமோஷன்ஸோட அந்த குரூப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் அப்படிங்கிற கேட்டகரியில பிரிச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா காம்பினேஷன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அக்குபஞ்சரா இருந்து அப்படின்னா சார் ஹெட்ஏக், இந்த ஹெட்ஏக்கு பாயிண்ட் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு இதை இண்டிவிஜுவல் பயோசால்ட்டா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான், அல்லது காம்பினேஷன் ஆஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற பேர்ல காம்பினேஷன் நம்பர்ஸ் மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் சரிதான். அங்க வந்து இந்த செல்களுக்கு தேவையான அந்த ரெகுலேஷன் வந்து சரியா வந்து மாற்றி அமைக்கும், பேலன்ஸா வச்சுக்கும், அவ்வளவுதான். அதை சார்ந்து வந்து அது ஆர்கன்ல பிரச்சனை இருந்தாலும் சரி,
அல்லது அது சார்ந்து நமக்கு சிம்டம்ஸா பிஹேவியர்ஸா பல்வேறு விதமாக மன ரீதியாக இருந்தாலும் சரி, அத்தனை விஷயங்களும் சரி செய்யும். அப்போ செல் சால்ட்னு சொல்லக்கூடிய இந்த பயோசால்ட் செல்களில் ஏற்படக்கூடிய அந்த இன்பேலன்ஸை சரி செய்கிறது. அவ்வளவுதான். வெரி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னோம். கிளியர்? எஸ், கிளியரா? எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுங்க சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 hour தான் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு நினைச்சோம். கிட்டத்தட்ட மோர் தென் 2 hours. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இணைந்திருந்த அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஸோ சொல்லியிருந்த மாதிரி அந்த 3 month கோர்ஸ் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா தாராளமாக நம்ம அந்த ஸ்லைடு வந்து குரூப்ல வந்து போடுவோம். பேமெண்ட் என்ன, டீட்டெயிலிங் என்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வந்து கிளாஸ்லேயே வந்து நம்ம ஸ்லைடில் வந்து ஷோ பண்ணியிருந்திருப்போம். வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தாராளமா வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து பேசிக்கா ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிட்டீங்களோ இதை விட வந்து இந்த டயக்னோசிஸ் மெத்தட்ஸோ அதை எப்படி வந்து சூஸ் பண்ணணும், எப்படி எடுக்கணும், இன்டர்னல் எப்படி, எக்ஸ்டர்னல் எப்படி எல்லாம் கிடைக்கும், எங்கெல்லாம் வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க அந்த பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியா கத்துக்க முடியும். ஸோ இப்போ வேணா மேபி வந்து சின்ன சின்ன டிஃபிகல்டிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதை வந்து நம்ம 12 வகுப்புல வந்து நல்லா பிரிச்சு நம்ம கொண்டு கொடுக்கும்போது ஒவ்வொரு பயோசால்ட் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வகுப்புலையும் வந்து ரொம்ப இன்டீட்டெயிலிங்கா வந்து அதை எப்படி வந்து மன ரீதியா பார்க்கணும், உடல் ரீதியா பார்க்கணும், நம்ம வந்து எப்படி டயக்னோஸ் பேஸ்ல எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சுக்கும் போது ஒருத்தவங்க பேசுறதை பொறுத்தே நமக்கு அவங்களுக்கு சார் இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த பயோசால்ட் தேவைப்படும். ஒருத்தவங்க நாக்கு பார்க்குறோம், இந்த டெஃபிஷியன்சி அவங்களுக்கு இருக்கும் சார், இந்த ஆர்கன்ல பிரச்சனை இருக்கும், அதில் வந்து இவங்களுக்கு இந்த சக்தி வந்து கம்மியா இருக்கும், அப்ப இந்த பயோசால்ட் தான் அவங்களுக்கு அங்க கிடைக்கும். அல்லது ஃபேஸ் பார்க்குறோம், ஃபேஸ்ல கூட பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம வர்ம மருத்துவத்துல என்ன பொதுவாக சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம திணறத வைக்கக்கூடிய இடங்கள் அல்ல அந்த சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் வந்து திணறத வர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம காதணிகள் அணியிறோம் இல்லையா, கண் கண்ணாடி போடுறோம். இப்ப இந்த மாதிரி ஃபேஸ்ல கூட பாத்தீங்கன்னா லொகேஷன் பேஸ்ட் இல்ல. அப்ப மூக்கு கிட்ட இருந்தா என்ன என்ன டெபிஷியன்சி வந்து மூக்கு கிட்ட வந்து அந்த ஃபேஸோட ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்தா என்ன ரெமெடி வந்து அங்க வரணும், இல்ல நெத்தியில வந்து ஒரு பிரச்சனை இருந்தா அங்க என்ன வரணும், இல்ல வந்து நமக்கு வந்து கன்னத்துல லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருந்தா என்ன வரும், ரைட் ஹேண்ட் சைடுல இருந்தா என்ன வரும், அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ்ல கூட லொகேஷன் பேசிஸ்லயும் நம்ம ஃப்ளவர் ரெமடியை வந்து ஈஸியா வந்து பயோசால்ட்டை வந்து ரொம்ப ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம ஒட்டுமொத்த மருத்துவத்துறையில வந்து நமக்கு வேற என்னென்ன விஷயங்கள்லாம் வருதோ அத்தனை விஷயங்களும் ஒரு சோறு நம்ம இந்த பயோசால்ட் பேசிக் அண்ட் அட்வான்ஸ் கிளாஸ்ல வந்து முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும். அதுவும் மிக மிக எளிமையாக மிக எளிய தமிழ் மொழியில் கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இணைந்திருந்த அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் வேறு எதுவும் இலவச வகுப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த இலவச வகுப்புகளில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். Thank you, sir.